ரொம்ப ரொம்ப நன்றி. Members of the press, thank you for coming and supporting. வெள்ளக்குதிரை என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம். ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட், ஸ்பெஷலான ஒரு படம். ரொம்ப வருஷமாக எனக்கு ஆசை தமிழ் சினிமாவோட பாட்டாக இருக்கணும், ஃபிலிம்ஸில் நடிக்கணும்னு. மலையாளம், மராட்டி, ஹிந்தியில் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் வளர்ந்தது எல்லாமே பாண்டிச்சேரி தான். அதனால தமிழ் இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்லி ரொம்ப வருஷமாக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த வருஷம் அஃபிஷியலாக நான் என்டர் பண்ணிகிட்ருக்கேன் தமிழ் இண்டஸ்ட்ரியில். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ வாண்ட் டு தேங்க் மை ப்ரொடியூசர் ஹரிஷ் ஓரி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சரண் சார், எங்கள் டிரெக்டர், இந்த வாய்ப்புக்காக. அவர் இந்த கதை நரேட் பண்ணப்போ மெயின் எனக்கு என்ன இதில் பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த கதை இட்ஸ் வெரி யூனிக், இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டோரி. இது ஒரு மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டி, அவங்களோட லைஃப்பை பற்றி இருக்குது, அவங்களோட ரெசிலியன்ஸ், அவங்களோட ஹார்ட்ஷிப்ஸை பற்றி ஒரு சர்வைவல் ட்ராமா. ரொம்ப நல்ல கதை. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி the highlight of the story எனக்கு was the way Saran sir had written my character. கயலுங்கிற கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு உமன், இன்டெலிஜென்ட், வில் பவர் இருக்கிற, ஏஜென்சி இருக்கிற ஒரு கேரக்டர். அண்ட் ஃபஸ்ட் படத்துலே இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் பண்ண முடிஞ்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேல் ஆக்டருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஃபீமேல் ஆக்டருக்கும் இருக்குது. அது ஒரு ரொம்ப ரேரான விஷயம்தான் எல்லா இண்டஸ்ட்ரிலையுமே. ஃபஸ்ட்டு படத்தில் டு கெட் சச் அ நைஸ் கேரக்டர், நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் ரைட்டிங் திஸ் கேரக்டர். உங்கள் ஃபஸ்ட்டு படத்தில் இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் கேரக்டர் எழுதுனதுக்கு தேங்க்யூ. அண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இண்டிபெண்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் அதை ரிலீஸ் பண்ணுறது அதை விட கஷ்டமான விஷயம். பட் எல்லா ஹர்டல்ஸையுமே தாண்டி இது ரிலீஸ் ஆகுதுன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். எங்களுக்கு ரொம்ப பெருமையான லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அண்ட் ஐ ஹோப் அ லாட் ஆஃப் பீப்புள் வாட்ச் ஆர் ஃபில்ம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி. தேங்க்யூ க்ரூ அண்ட் காஸ்ட். தேங்க்யூ. ஒரு சின்ன சுருக்கம் என்னோட பேக்ரவுண்டை பற்றி சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட் என்னென்னா, எங்கள் ஃபேமிலி ஒரு பூர்வீகம் எங்கள் தாத்தா ஆர் ஜெயராமன் அப்படின்னு சேவா ஸ்டேஜ் சஹஸ்ரநாமம் அப்படின்ற ஒரு நாட்டிய குழுவில் இருந்துட்டு அவங்க பாடகராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் மல்லியம் ராஜகோபால் டைரக்டர், இவங்க எல்லாருமே நாங்கள் ராயப்பேட்டாவில் இருக்கும்போது, இப்போ நான் பிறக்கல, அப்போ நான் நாட்டிய நாடகம்ன்றது ஒரு பெரிய கோல் வச்சு இருந்தது டைம். அது கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சிட்டு வந்துகிட்டே இருந்தது. அதாவது சஹஸ்ரநாமம் அவர் இருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே போயிட்டு திரைப்படம் அப்படி வந்துட்டு இருக்கும்போது அது எங்கள் ஃபேமிலியே டோட்டலி சரிஞ்சு இருந்த டைம் அது. அப்புறம் எம்ஆர் ராதா சார் அவங்க நாடக கம்பெனி அதில் நடிக்கவும் செஞ்சார், ப்ளஸ் பாடமும் நான் இருந்தார். அப்புறம் ஃபஸ்ட்டு பாடல் ராமன் சாரோட அப்பா சேகர், அப்புறம் எங்கள் தாத்தா ஜெயராமன், அப்புறம் கஜா அங்கிள் வயலின் இவங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது கேவி மகாதேவன் சார் கூப்பிட்டு ஹரிச்சந்திரான்னு ஒரு படத்தில் ஃபஸ்ட்டு பாடல் கொடுத்தாங்க. இப்படி தான் எங்களோட பூர்வீகம் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த நாடகம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வரும்போது சுத்தமாக அதான் எப்படி சொல்லுவாங்க, ப்ராட்வே ஷோ மாதிரி இங்கே நாட்டிய நாடகம் இருந்த இதில் அது டோட்டலி ஆகும்போது எங்கள் ஃபேமிலி பயங்கரமாக அஃபெக்ட் ஆச்சு.
ஸோ அந்த ஜெனரேஷன் அப்படி அந்த வறுமை கோட்டு கீழே போயிட்டு யாருமே அந்த இசையில் இல்லாத அளவுக்கு கவரிட்டார். அப்புறம் ராயப்பேட்டாவில் இருந்துட்டு நாங்கள் நுங்கம்பாக்கம் ஷிஃப்ட் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் என்னோடய இசை வந்து சரி தாத்தா சொல்லிக்கிட்டே இருப்பார், ஒரு கோவிலில் தான் இறந்துட்டார், யார்கிட்டையும் போய் நிற்க வேணாம், ஏன்னா அது பணத்துக்காக நிற்கிறோன்னு நினச்சிருவாங்க, நீங்கள் எவ்வளோ முடியுமோ நீங்கள் முயற்சி செஞ்சு வந்துடு அப்படின்ட்டு. நானும் ரஹ்மான் சார்கிட்ட போய் நிற்கலாம், யார்கிட்டயா போய் ஜஸ்ட் சான்ஸ் கேட்கலான்னா அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வேணான்னு தாத்தா சொன்னதுனால சரி நம்ம கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அப்போ வந்து ராஜா சார், ரஹ்மான் சார் ஒரு பெரிய ஒரு இதுவாக இருந்தாங்க. ஸோ அப்போ தான் ஃபஸ்ட்டு கீபோர்டு வாங்கி ஃபஸ்ட்டு நானும் வந்து ஸ்கோரிங் பண்ணணும். அவர் எப்படி ராஜா சார் காலையில் வந்து எல்லா படத்துக்கும் ஒரே நாளில் ஸ்கோரிங் எழுதுகிற மாதிரி படிக்கணும்னு 8th grade பண்ணி ஃபஸ்ட்டு கோல்டு மெடலிஸ்ட் வாங்கினேன் ஆக்சுவலி 2006. அது பண்ணும்போதுட்டு அப்புறம் எங்கள் சித்தப்பா அருணன் சுரேஷன் கிட்டாரிஸ்ட் அவர் எடுத்துகிட்டு போயிட்டு நீ ஆர்கெஸ்ட்ராவில் வாசி அப்படின்னு சொல்லிட்டு நான் 10th படிக்கும் போதே என்ன மெர்க்குரி பூக்கள்னு ஒரு படம் வந்தது ஆக்சுவலி SS ஸ்டான்லி பண்ணிவிட்டு அதில் கீபோர்டு வாசிக்கிறதுக்கு என்னை சேர்த்து விட்டாங்க. அப்போ ஃபுல் டீம் இருந்தாங்க, ஏன்னா அப்போ தான் ஆர்கெஸ்ட்ரா லைவ் ஆர்கெஸ்ட்ராவும் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ராஜா சார் ஃபுல் அந்த டீம் எல்லாருமே இருந்தாங்க, வயலினிஸ்ட் எல்லாருமே. அவங்களுக்கு முன்னாடி நான் பியானோ வாசிச்சுட்டு அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கீபோர்டு வாங்கி எனக்கான ஒரு இது வரும். நிறைய படங்களுக்கு பின்னாடி வாசிச்சுட்டே இருந்தேன். எனக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்தது பாலபாரதி அங்கிள் தான். அவர் நான் என்றைக்கும் நினைக்கிறேன், ஏன்னா அமராவதி படம் பெரிய ஹிட் அது. அவர்கிட்ட ரொம்ப நாள் பயணிச்சேன். ஆனால் இருந்தாலும் பயம், அவங்களாம் சரியாக வர முடியலையே அப்படின்ட்டு எனக்கு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்தது. சரி இருந்தாலும் இதில் எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நானே எக்யூப்மெண்ட் வாங்கிட்டு இந்த ஒரு பொசிஷனுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் சரண் வந்துட்டு பப்ளிக் ஆடியன்ஸும் வர ஆரம்பிச்சிருவாங்க. இதை நம்புகிறேன். ரெண்டாவது வெள்ளக்குதிரை வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னா, கதை எழுதி ப்ரொடியூசர்ட்டு நான் போல. ஆக்சுவலாக ஹரிஷோரி அண்ணன் வச்சு நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பழங்காத ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். பண்ணும்போது அண்ணன் என்ன பண்ணுறாரு, என்கிட்ட வந்துட்டு என்கிட்ட இது பட்ஜெட்டு, நான் தான் ஹீரோ, எங்கள் ஊருக்கு மேலே ஒரு மலைப்பகுதி இருக்குது, இது இந்த மாதிரி ரோடு இல்லாத ஊராக இருக்குது, இதை பற்றி கதை எழுதலாமான்னு கேட்டார். அண்ணே நல்லா பார்க்குறேன், நான் அந்த ஊருக்கு போய் தங்குறேன், பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உருவாச்சு. ஸோ இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் கதை தான் என்ன தேர்ந்தெடுத்துச்சு, அதே போல் அந்த கதை ஹரிஸ்வரனையும் தேர்ந்தெடுத்துச்சு. அவர் அதாவது ரொம்ப ப்ரொடியூசர் மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டார், கிரியேட்டிவ் இதில் எதிலுமே இன்வால்வ் ஆக மாட்டார். அவரை கூப்பிட்டு ஒரு ஷார்ட் பண்ணால் கூட இது அவர் ஷார்ட் இல்லாமல் நம்ம வேறு எதாவது எடுத்தால் கூட இது பண்ண மாட்டார். நேராக இன்னொரு விஷயம்லாம் பண்ணுவார். இங்கே ஷூட்டிங் போயிட்டு திடீர்னு பார்த்தா மரத்து மேலே ஏறி அது என்ன பண்ணுவேன், பழத்தை பிடிங்கி கொடுப்பீங்க, பலாப்பழத்தெல்லாம் பிடிங்கிடுவார், பிடிங்கி அவரே கட் பண்ணி எல்லாரும் கொடுப்பார். இது மாதிரி அந்த மாதிரி நிறைய, அதாவது அவர் என்ன ப்ரொடியூசர் மாதிரி இது பண்ணவே மாட்டார், ரொம்ப சிம்பிளாக இருப்பார், கிரியேட்டிவ்க்குள்ளே உள்ளேயே வரல அவர். அதுதான் அவரோட பயங்கர இதாக இருக்கு. ரெண்டாவது அபி வந்து உள்ளே வரும்போது நாங்கள் ஹீரோயின் தேட்டே இருந்தோம், எங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தான் இருந்தாங்க. ரெண்டாவது ஆடிஷன் பண்ணி அனுப்பிச்சிட்டு என்ன ட்ரஸ்ட்டில் இங்கே வந்தாங்கன்னு எனக்கு உண்மையிலே தெரியல. அங்கேருந்து பாம்பேலேருந்து கிளம்பி வந்துட்டு நேராக மலைக்கே வந்துட்டாங்க, இங்கெல்லாம் வரல, மலையில் ஏறி வந்துட்டாங்க. அப்புறம் எடுக்கும் போது அவங்க எப்படி ட்ரஸ்ட் இருந்துச்சான்னு தெரியல, வாட்சி இதுன்னு என்னக்கே என்னால் முடிஞ்சோம் 100% கொடுத்துட்டோம். ஒவ்வொரு டீம் மெம்பர்ஸும் இதில் ரெஜின் சார் இருந்தார். ரெஜின் சார் வந்து என்ன பண்ணாருன்னா ஃபுல் கேஸ்டிங் அப்படி மேற்கொண்டு அவர் தான் கூட்டு வந்தார். அப்படி எல்லாரும் எப்படின்னா கூத்துப்பட்டில் இருக்க முக்கியமான நாட்கள், அதாவது கூத்துப்பட்டில் இருக்கிறது மட்டும் இல்லை, எல்லா தியேட்டர்ஸ் இருக்கவங்கள அங்கங்கன்னு நல்லா நடிக்க தரவங்க எல்லாத்தையும் உள்ளே கூப்பிட்டு இதை பர்பஸாக அப்படி பண்ணலாம், இந்த ஆர்டிஸ்டே போக வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாலஜியில் உள்ள வந்து இதில் எனக்கு என்னன்னா ஒரு 2-3 விஷயம் சொல்லிடுறேன். இதே மாதிரி உள்ளே வந்தவங்க தான் ஜெயலட்சுமி பாட்டி, சின்னாய் பாட்டின்னு பண்ணியிருப்பாங்க படத்தில். அப்போ இல்லை, அவங்க இறந்துட்டாங்க. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, பாட்டியை வந்து கட்டி தான் தூக்கிட்டு வந்தோம் மேலே. அவங்க கட்டி தூக்கிட்டு வந்தப்புறம் இறங்கினாங்க. இறங்கிட்டு வந்துட்டு நான் ஷூட்டில் இருந்தேன், வந்து பார்த்தாங்க சரண் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஜெயலட்சுமி பாட்டி சொன்னாங்க. ரொம்ப சிரிச்சுட்டே அழகாக சொன்னாங்க, சரண் எனக்கு 64 வயசாச்சு, இன்ன வரைக்கும் கிடைக்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கீங்க, 2 எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல போனா அப்படின்னாங்க. என்ன பாட்டி கொடுத்தோம் அப்படின்னு, இறந்துட்டா எப்படி தூக்கிட்டு போகணும்னு தெரியாது சரண், அவ்வளோ தான் தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே பாட்டி வந்து இந்த படமும் அதை தான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். நான் வெள்ளக்குதிரை படம் முன்னோர்களை பற்றின கதை இங்கே இருக்காங்க, ப்ளஸ் பண்ணுறாங்க நான் நம்புகிறேன். ஜெயலட்சுமி பாட்டி அவங்களுக்கு இந்த படத்தை நான் முழுசாக சமர்ப்பிக்கிறேன். அவங்க இருப்பாங்க. அது சுப்பிரமணிய அண்ணன் ஒருத்தர் வருவார், வந்து அங்கே உட்காந்துருப்பாரு, கேட்டுகிட்டே இருப்பார், இப்படி போகுது கதையை நான் சும்மா இது பண்ணிட்டு இருப்பேன். அவர் எல்லாத்தையும் சுற்றிட்டு கடைசியில் இந்த ஊருக்கு ரோடு வச்சா இல்லையா அப்படின்னு ஒரே வார்த்தை நிப்பாட்டுவார். ஆனால் வர மாதிரி தானே எடுத்து போகிறேன் அப்படின்னு போது அவர் என்ன சொன்னார்னா, அவங்க என்ன நிறைவேற்றோம்னாரு. இப்போ என்னன்னா அந்த ஊருக்கு உண்மையிலே ரோடு வந்துச்சு. அந்த நம்ம எடுத்துருக்கேன். ஐ வாண்ட் டு தேங்க் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார் தட். வெள்ளக்குதிரை சார்பாகவும் போதமலை மக்கள் சார்பாகவும் நான் அதை தேங்க் பண்ணுறேன். எவ்வளோ சீக்கிரம் வந்துருச்சுன்னா அதுவும் சுவாரஸ்யம் தான். எங்கள் படம் வரது மாதிரி ரோடே வந்துச்சு, அந்த ஊருக்கு ரோடு இருக்குது, அந்த ஊருக்கு ரோடு இருக்குது. அவ்வளோ ஸ்பீடாக கவர்மெண்ட் வேலை பார்த்தாங்க. தேங்க் த கவர்மெண்ட் ஃபார் தட். எனக்கு அந்த விஷயத்தில் ஒரே விஷயம் தான், சுப்பிரமணியன் சொன்னது ரொம்ப ஷார்ப்பாக எடுத்துக்கிறேன். நல்ல எண்ணங்களை உருவாக்கணும்னு சொன்னார், நம்ம கூட நல்ல எண்ணங்களை உருவாக்கும். நன்றி.
உங்களது பேச்சில் எவ்வளவு தெளிவும் நிதானமும் இருக்கிறதோ அதே போலதான் உங்களுடைய முன்னோட்டமும் பாடல்களும் பார்க்கும்போது